ஒரே பிரச்சனை தாங்க இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வர வர மகாநதி சீரியலில் எந்த ஒரு விஷயமுமே வந்து மூவ் ஆகாமல் அங்கேயே இருக்குது கதை. அதில் திருப்பி இப்போ விஷயங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, காவேரி மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஓப்பனாக பேசாதது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் கங்காவுக்காச்சும் வாழ்க்கை கொஞ்சம் உருப்படியாக போகுது, அதை நினச்சி வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் காவேரியோட வாழ்க்கை வந்து இந்த மண்ணாக போகிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது வர வர. அதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம், விஜய் வந்து நிவின் கிட்ட சொன்னது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் காவேரி மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிறது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா, இப்போ அவங்க ஓப்பனாக கேட்கலான்னு வந்துட்டாங்களாமா. அதாவது நாளைக்கு எபிசோடில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, யமுனா ஒரு பையனை காதலிக்கிறான், அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவள் அந்த பையனுக்காக தான் வந்து உயிரியே கொடுப்பேங்கிறா, அவனுக்காக வந்து அவங்க கூட பழகணும்னு ஆசைப்பட்றான், அவங்க கூட சேரணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அந்த பையன் இன்னொரு பொண்ணை மனசை நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, நான் வாக்குறுதி கொடுத்தேன் உன்னையும் அந்த பையனையும் சேர்த்து வைக்கிறேன்ட்டு. அது நடக்காதுன்னு தெரிஞ்சேன்னா ரொம்ப வருத்தப்படுறா, கோவப்படுறா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் வந்து நிவினுங்கிறதுக்கு இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் வைல்டு ட்ரீமில் கூட அவர் கண்டிப்பாக நினைக்க மாட்டார். எப்படி போய் நினைப்பார், அவர் சம்மந்தமே இல்லாமல் போய் நிவின் பொண்ணு காதலிக்கும் அப்படின்ட்டு, அக்காவுடைய முன்னாள் காதலிக்கும் அந்த மாதிரி ஒரு லூஸ் தங்கச்சி இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். ஸோ அதனால் அவருக்கு அது புரிய போகிறதில்ல. இந்த விஷயத்தை பேசி முடிச்சு ஓப்பனாக பேசினதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா நிவின் வரார். நிவின் வந்து நான் வந்து விஜய்கிட்ட உண்மையை சொல்ல, விஜயோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குது, விஜயோட ஆஃபீஸுக்கு தான் வந்து பேசணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே விஜய் உங்களுக்கு என்ன பண்ணார், ஒரு தடவை காவேரியை காணாங்கும் போது கால் பண்ணி, ப்ரோ நீங்கள் வந்து கொஞ்சம் வரீங்களா இங்கே அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து மீட் பண்ணி, நீங்கள் காவேரியை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலான்னு பார்த்துட்டு, அப்புறம் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு தடவை விஜய். அதே மாதிரி நிவினும் கால் பண்ண வேண்டியதானே, கால் பண்ண மாட்டாராமா, நான் வந்தேன்னு சொல்லுங்கள் அப்புறம் அவருக்கு நல்லா தெரியும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு. ஐயோ, நிவினோட கதாபாத்திரத்தை அநியாயத்துக்கு மோசமாக்கிட்டாங்க வர வர. ஸோ அதனால் இப்போ வந்து நிவினும் வந்து பேசாமல் போக, நிவின் கிளம்பி போனோன்னா இதை பார்த்துட்டு போய் இப்போ காவேரி வந்து விஜய்கிட்ட எதுக்கு அவர் வந்தார், என்ன விஷயம், என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால், எங்களுக்குள்ள 1000 டீலிங் இருக்குன்னு இவர் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏங்க அந்த பொண்ணு ஏற்கனவே மூஞ்சி தூக்கிட்டே இருக்குது, என்ன விஷயம்னு கேட்காம டீலிங்னு வேறு அவரே ஒத்துக்கிறாரா? அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிறேன், எனக்கு வசனமே வேணாம், டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சிங்க் கொடுக்கணும், லிப்ஸிங் கொடுக்கணுங்கிற வேலை கூட கிடையாது, மைண்ட்லேயே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி இதை இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு ஒன்று, இப்போ காவேரி ஓப்பனாக ஒரு விஷயத்தை கேட்டணும், இல்லை அப்படின்னா வந்து நிவின் ஃபோன் பண்ணியாவது விஷயத்தை சொல்லிடணும். இல்லைனா எதுக்குறா என்னை பார்க்க வந்த ஆஃபீஸ்க்கு, நீ வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் அந்த பிள்ளை இன்னும் அதிகமாக மூஞ்சி தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாச்சு கால் பண்ணி கேட்டு, அவர் வந்து நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு தெரியும், சொன்னால நம்ம இன்னும் 3 மாதத்தில் வந்துடுறேன், நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உளருவாயே, அதனால தான் அந்த பொண்ணு மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஜய் கொடுன்னு ஓடி வந்து அந்த நிவின் கிடக்கிறான் லூஸ் பைய அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் பேசி, அது வந்து அப்போ சொன்னமா, இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து நீ என்னை விட்டு போகக்கூடாது, அவங்க கூடலாம் போயிடாது, அதனால பேட் பாய் நான் தான் குட் பாய் அப்படிங்கிற மாதிரி பேசினா பெட்டராக இருக்கும். பேசி எப்படியோ வந்து விஜயும் காவேரியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நமக்கும் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற ஆபத்தான வெண்ணிலாங்கிற ஆபத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னமும் வந்து வெண்ணிலாவும் வந்து பிரித்து விட, இந்த பக்கம் காவேரியை பற்றி உண்மைகள் தெரிய வர, இவங்க 2 சண்டை போட்டு பிரிய, இல்லை இவங்களோட அக்ரிமெண்ட்டை பற்றிய விஷயத்தை வந்து நிவின் குமரன் கிட்ட சொல்லி இன்னும் பெரிய ஒரு பூகம்பத்தை கிரியேட் பண்ணணும்னு கதை போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.